பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ரெண்டு ஷஹாதாக்களுடைய விளக்கங்களை நமக்கு முன்வைக்கிறாங்க. அதில் ஆரம்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதாவுடைய ஆதாரம் என்ன, அதோடைய சிறப்பு என்ன, அல்லாஹ் அதற்கு சாட்சி சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்பு அதுக்கு இருக்குது. அல்லாஹ் மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா மலக்குகளையும் சாட்சி சொல்ல வைத்திருக்கிறான். இல்மு கொடுக்கப்பட்டவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதற்கு சாட்சியாளர்களாக, நீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ என்று மறுக்கும்போது என்னென்ன வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ அத்தனையும் மறுக்கிறோம். இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது, அல்லாஹ்வை தவிரன்னு சொல்லும்போது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று உறுதி செய்கிறோம். இப்போது தப்சீருஹா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தெளிவான விளக்கமாக அல்லதி யுவஃதிஹுஹா கவுலுஹு தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவருடைய ஆயத்துகளிலே இதை தெளிவான விளக்கமாக முன்வைத்திருக்கிறான். எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்ல மறுப்பதும் உறுதிப்படுத்துவதும் இருக்குது அப்படின்னு. வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனையும் தகுதி இல்லாதவைன்னு மறுக்கிறதும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தகுதி உண்டுன்னு உறுதிப்படுத்துறதும் அதுக்கு ஆதாரம் குர்ஆனுடைய ஆயத்துகளில் தெளிவாக வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் ஆதாரம் கவுலுஹு தஆலா وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ إِلَّا الَّذِي فَطَرَنِي فَإِنَّهُ سَيَهْدِينِ وَجَعَلَهَا كَلِمَةً بَاقِيَةً فِي عَقِبِهِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. இப்ராஹிம் தம்முடைய தந்தையிடமும், அவர்தான் ஆசரிடமும் தமது சமுதாயத்தாரிடமும் கூறியதை நபியை நினைவு கூறுங்கள். மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அதில் ஆதாரம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுல மறுப்பதும் உறுதிப்படுத்துவதும் இருக்குது. நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டும் திண்ணமாக நான் விலகி கொண்டேன், என்னை படைத்தவனை தவிர. நீங்கள் எதை எதை வணங்குறீங்களோ அதையெல்லாம் நான் மறுத்துட்டேன். ஆனால் ஒருத்தனை தவிர, அவன்தான் அல்லாஹ். ஏன்னா அவன் தான் படைத்தவன். ஃபதரனி, அவன்தான் என்னை படைத்தவன். அவனை தவிர அவனை எனக்கு வழிகாட்டுவான். ஃபஇன்னஹு சயஹ்தீன், அவன்தான் எனக்கு நேர்வழியை காட்டுவான். மேலும் இதையே இப்ராஹிம் தம் வழித்தோன்றல்களில் நிலைத்திருக்கும் கொள்கையாக ஆக்கினார். அவர்கள் அவன் பக்கம் திரும்புவதற்காக, ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதைத்தான் உறுதியான சரியான கொள்கையாக எடுத்து சொன்னார். ஒரு தந்தையாக அவர் தன்னுடைய சந்ததியினர், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மகன்களுக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதியான கொள்கையாக பற்றி பிடித்து கொள்ளணும் அப்படின்ட்டு, இனி எல்லா காலத்திற்குமான கொள்கை இதுதான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். இது அல்லாஹ் தஆலா 43வது சூராவுடைய 26லேருந்து 28வது ஆயத்து வரைக்கும் சொல்கிறான். அப்போ இதில் என்ன ஆதாரம் இருக்குது? லா இலாஹ இல்லல்லாஹ்ல மறுப்பதும் உறுதிப்படுத்துவதும் இருக்குன்னா, முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இன்னனி பராஉன் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற அத்தனையை விட்டும் நான் விலகி கொண்டேன். இதான் லா இலாஹ அப்படிங்கிறது. அதான் அதுக்கான ஆதாரம். இல்லல்லதி ஃபதரனி, ஆனால் என்னை படைத்தவனை தவிர்த்து, அதான் இல்லல்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொல்லிலிருந்து தெளிவான ஆதாரம் இருக்குது. இப்ராஹிம் தன்னுடைய தந்தையிடமும் தன்னுடைய சமுதாயத்தாரிடமும் இதை முன்வைத்திருக்கிறாங்க. இதே லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்து தான் அவங்களுடைய தாவா இருந்திருக்கு. அப்போ அந்த மக்கள் வணங்கி கொண்ட அத்தனையை விட்டு விலகி கொள்றத தெளிவாக லா இலாஹங்கிற சொல்லின் மூலமாக அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிரன்னு சொல்கிறத என்ன? இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர்த்து அப்படின்னாங்க. அப்போ அவனைத்தான் வணங்குவேன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் வணங்கி கொண்டிருந்த வணங்க மாட்டேன், என்னை படைத்தவனை தான் வணங்குவேன். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். இதான் அதோடைய விளக்கம் அப்படிங்கிறாங்க. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், குல் யா அஹ்லல் கிதாபி தஆலௌ இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅ்புத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ
وَلَا يَتَّخِذَ بَعْضُنَا بَعْضًا أَرْبَابًا مِّن دُونِ اللَّهِ فَإِن تَوَلَّوْا فَقُولُوا اشْهَدُوا بِأَنَّا مُسْلِمُونَ. நபியே, நீங்கள் கூறுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களை கிறிஸ்தவர்களை என்று அவர்களை அழையுங்கள். தஆலவ், வாருங்கள் என்று சொல்லுங்கள். இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு பொதுவான ஒரு வார்த்தையின் பக்கம் வாருங்கள். ஒரு பொதுவான கொள்கை, ஒரு பொதுவான விஷயம், அதன் பக்கம் வாருங்கள். அது என்னன்னா, அல்லா நஅபுத இல்லல்லாஹ், நாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, நாம் அவனுக்கு எந்த ஒன்றை இணைய ஆக்க மாட்டோம். இது நமக்குள்ள ஒரு பொதுவான கொள்கையை ஏற்றுக்குவோமே, இதுக்கு வாங்க அப்படின்னு அஹ்லுல் கிதாபாக இருக்கிற யூதர்கள் கிறிஸ்தவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவாவை முன்வைக்கணும், இந்த அழைப்பை முன்வைக்கணும். அல்லாஹ் தஆலா உல் நபியே சொல்லுங்கள் கட்டளையிடுறான். அப்போ இதில் பொதுவான கொள்கையாக சொல்கிற இடத்துல அல்லா நஅபுத இல்லல்லாஹ், நாம் வணங்குவோம் அத்தனையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம். அப்போ இங்கே லா இலாஹ இல்லல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் இப்படி முன்வைக்கணும்னு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். அப்போ அந்த பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் சமுதாயத்தோட சொல்லதையும் நம்ம ஆதாரத்தில் பார்க்குறோம். லா இலாஹுடைய அர்த்தங்கிறது மறுக்கணுங்கிறது. எதை மறுக்கணும்? என்னென்ன வணங்கப்பட்டுக்கிட்டோ அத்தனை மறுக்கணுங்கிறது. படைத்தவன் மட்டும்தான் வணக்க தகுதியானவன். இங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அஹ்லுல் கிதாபாக இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், அல்லா நஅபுத இல்லல்லாஹ், நாம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். அப்புறம் பாருங்க, வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, நாம் எந்த ஒன்றையும் அவனுக்கு இணை வைக்க மாட்டோம். இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இணை வைத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக ஆகாது. நமக்குள்ள பொதுவான கருத்துக்கு வரல. நீங்கள் ஒரு கருத்து, நாங்கள் ஒரு கருத்து, உங்கள் கருத்தை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் ஷிர்கில் விழுந்திருக்கிறீங்க, முஷ்ரிக்காக இருக்கிறீங்க. நாங்கள் தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டுங்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான கலிமா முன்வைக்கிறோம். இந்த கலிமாவின் பக்கம் வாருங்கள். தஆலவ் இல கலிமத்தின், வாருங்கள் இந்த கலிமாவின் சவாஇன் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கு எங்களுக்கு சவா, பொதுவான ஒரு கலிமா. இதை ஏற்றுக்குங்க முதல்ல. இதை நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு நமக்கு எதுலேயும் செட் ஆகாது. நீங்கள் வேறு மதத்தவர்கள், நாங்கள் வேறு மதத்தவர்கள். நாங்கள் இஸ்லாமை பின்பற்றுவோம், நீங்கள் யகூதியத்தை நஸ்ரானியத்தை பின்பற்றுகிறீங்க. நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டும் அதை மறுத்துட்டீங்க, மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ், நாம் அல்லாஹ்வை தவிர நம்மில் ஒருவர் மற்றவர்களை கடவுள்களாக ஆக்கக்கூடாது. இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். யாரையும் கடவுளாக ஆக்கக்கூடாது, வணக்கத்திற்கு தகுதியானவங்களும் ஆக்கக்கூடாது. இப்போ அங்கே கிறிஸ்தவர்களும் யூதர்களும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய புனிதர்கள்னு செயின்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் அவுலியாக்களை உண்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் வணங்குறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா மரியமையும் வணங்குறாங்க. ஏன்னா மரியம் ஒரு வழி அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் அவங்கள்ட்டே பிரார்த்தனை செய்யலாம்னு நம்புகிறாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களில் ஒரு பெரிய அவங்க மதிக்கக்கூடிய ஒரு செயின்ட், புனிதர்னு மதிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு தெரேசா, அன்னை தெரேசான்னு சொல்கிறாங்களே, அவங்கள வணங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்கள அந்தளவுக்கு உயர்த்திடுவாங்க வரவு மீறி. அப்போ இந்த மாதிரி கடவுள்களை ரப்பை உருவாக்குறாங்க அவங்க தங்களுடைய ரப்பாக நம்புகிற அளவுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணுமா, நாம் நம்மில் யார் ஒருவரையும் ரப்புகளாக கடவுள்களாக ஆக்கக்கூடாது. இதை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா அப்படின்னு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் விதமாக நம்ம ஆக்கிக்கொள்ள, அல்லாஹ் மட்டும்தான் ரப்புன்னு நம்பணும். ஃபஇன் தவல்லவ், அவர்கள் இதை புறக்கணித்து விட்டால், ஃபகூலு, நீங்கள் சொல்லிவிடுங்கள், இஷ்ஹது, இதற்கு சாட்சியாக இருங்கள், பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லீம்கள், அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் சொல்லிவிடுங்கள். இது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான். அப்போ இந்த ஆயத்து ஒரு மிகப்பெரிய ஆதாரம். லா இலாஹ இல்லல்லாஹுவை அதில் மறுப்பதும் உறுதிப்படுத்துவதும் இருக்குது. மறுக்க வேண்டிய அத்தனையும் மறுக்காமல் ஒருத்தர் லா இலாஹவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகவே முடியாது.
அஹ்லுல் கித்தாபா யூதர்களாக கிறிஸ்தவர்களாக வேதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முரண்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் அவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் காஃபிர்கள், நாம் தான் முஸ்லீம்கள். ஏன் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணுமா, நாங்கள் முஸ்லீம்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்க, நீங்கள் காஃபிர்கள் தான், நாங்கள் முஸ்லீம்கள் தான் சாட்சியாக இருங்க அப்படின்னு சொல்லணுமா. அப்போ இது ஒரு பெரிய ஆதாரம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான விளக்கம் இந்த 2 ஆயத்துகளிலிருந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இங்கே முன் வைக்கிறாங்க. இந்த அடிப்படை விளங்கிக்கணும். அதோடு ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறப்பு, அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு நேசர், நெருங்கிய தோழர், ஹலீல், அது மட்டும் இல்லாமல் தௌஹீதுடைய வழிகாட்டி, இமாம், முவஹீதீன்களுக்கு இமாம். ஏன்னா அவருடைய சந்ததியெல்லாம் பின்னாடி எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். தௌஹீதுடைய மிகப்பெரிய தாயி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூலுல்லாவுக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் இப்ராஹிமுடைய மில்லத், அவருடைய மார்க்கத்தை, ஹனீஃபியா, தௌஹீதை தூய்மையாக அல்லாஹ் வணங்கக்கூடிய அந்த ஹனீஃபியாங்கிற அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டால் இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்களிலேயே மிகச்சிறந்தவர் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இடத்துல இருக்கிறாங்க எல்லா நபிமார்கள்லையும். அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆகவே தான் நம்முடைய ஸலவாத்தில் கூட பிரத்யேகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் துஆ சேர்க்கப்படுது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா இப்ராஹிமுக்கு கொடுத்துருக்கிறான். இந்த காரணம் இதுக்கு இந்த அந்தஸ்துக்கு காரணம் என்ன? அவங்க அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதுல அவ்வளோ வலிமையாக அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய தாவா, நீங்கள் வணங்குகின்றவற்றை திண்ணமாக நான் மறுத்து விலகி கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. இந்த விலகி கொண்டேங்கிற வார்த்தையில் தான் ஷேக் உசைமின் சொல்கிறாங்க, இது லா இலாஹ என்பதில் இருக்குது. அதே மாதிரி இல்லல்லதி ஃபத்ரனி, என்னை படைத்தவனை தவிர்த்துன்னு சொல்கிறது இல்லல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அதனுடைய விளக்கமாக இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் அந்த அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லாது போலவே வணக்கத்திலும் அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது. அதாவது ஒருத்தன் அல்லாஹ்வை என்னது படைத்தவன், ஆட்சி செய்பவன் அப்படின்னு நம்புகிறான், ஆனால் இபாதத்து அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானதுங்கிறத நம்பலை அப்படின்னா அவன் என்னதான் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தி பேசினாலும் நம்பினாலும் அவனுடைய வணக்க வழிபாடு ஷிர்க்கில் இருக்குது அப்படின்னா அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தவில்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு எப்படி வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு யாரும் இணை துணை இல்லையோ, அதுபோல் இபாதத்து விஷயத்திலும் அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. ஆகவே இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. எப்படி அல்லாஹ் தான் வானங்கள் பூமியின் இறைவன் நம்புகிறோமோ, அதில் வேறு யார் அவனுக்கு இணை இல்லை நம்புகிறோமோ, அது போல அல்லாஹ் தான் இபாதத்திற்குரியவன், அதில் வேறு யாரும் அவனுக்கு இணை இல்லை. அப்புறம் எல்லா இபாதத்துக்கும் அவனுக்கு தான் சொந்தம்னு நம்பி ஆகணும். ஷேக் உசைமீன் இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அல லஹுல் ஹல்கு வல் அம்ரு தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். நன்கு அறிந்து கொள்ளுங்கள், படைப்பதும் ஆட்சி அதிகாரமும் அவனுக்கே உரியது, அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியான அல்லாஹ் அருள்வளம் மிக்கவன். 7வது சூரா அல் அராஃபுடைய 54வது ஆயத். இந்த வசனத்தில் படைப்பும் ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியவை என கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் படைக்கும் ஆற்றலும் உலக சம்பந்தமான ஷரியத் சம்பந்தமான அதிகாரமும் அவனுக்கே உரியவையாகும். ஷேக் உசைமின் இதிலிருந்து ஒரு ஆதாரம் எடுக்கிறாங்க. படைப்பு அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா, ஆட்சி அதிகாரங்கிற முல்க், அந்த ஆட்சியில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய சட்டங்களின்படி நாம் வாழ்கிறது. சரியா? வானபூமி எல்லாம் அல்லாஹ்வின் சட்டத்தின்படி நடக்குது இல்லையா, அதுபோல அல்லாஹ்வின் சட்டத்தின்படி ஷரியத்தின்படி நடக்கிறதும் நம்முடைய கடமையாயிருது. அப்போ இந்த அதிகாரம் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஷரியத்தை கொடுத்து கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ். அந்த ஷரியத்துடைய அதிகாரத்தில் அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரத்தில் பெரியது இபாதத்து. ஏன்னா அது அவனுக்கு சொந்தமான ஒன்று. அதில் வேறு யாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது, அல்லது இதில் மாற்றம் செய்வதற்கும் அதிகாரத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஷேக் உசைமீன். ஆக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டினா அதை பின்பற்றி நடக்க உதவி செய்தான். ஆக இப்ராஹிம் இந்த அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விஷயத்தில் மிக தெளிவான
வலுவான ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. பொதுவான விஷயம், அதாவது அஹ்லுல் கித்தாபிடம் பேசப்பட வேண்டிய பொதுவான விஷயங்கிறது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதாவது தாவாவில் எப்போவுமே இந்த அடிப்படையை தான் முன் வச்சு பேசணும். மற்ற எல்லா குழப்பங்களுக்கும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அத்தனைக்கு பதில் சொல்லி அவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவங்க, அவங்கள அதில் கன்வின்ஸ் பண்ணணும்னு நமக்கும் கடமை இல்லை. அவன் மறுக்கிறான்னா அவனுடைய மடமை அது. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் அவனுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற பொறுப்புலாம் நமக்கு இல்லை. நாம் எதன் பக்கம் அவனை அழைக்கணும்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம்தான். ஆகவேதான் இல கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்குமான பொதுவான கலிமாவின் பக்கம் அழைப்போம். இதுதான் பொது. இதில் பேசுவோம். முதல்ல அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குறது நீங்கள் எப்படி சரி, அது என்ன படைச்சது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் தான், அவர் ஒரு நபி தான். அவர் என்ன படைத்தார்? எதற்கு அவருக்கு வணக்கம்? அவருக்கு எதற்கு சஜிதா செய்யணும்? அவருக்கு எதற்கு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும்? அவர் வானங்க உரிமையில் ஆட்சி செய்கிறாரா? இல்லைல்ல. அப்புறம் எப்படி நீங்கள் அவரை வணங்குறீங்க? இந்த ஒரு புள்ளியிலிருந்து ஒரே இடத்துல நின்றுட்டு பேசணும். ஆகவேதான் வல நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்லித்தரலாம். நாம் அவங்கள்ட்ட சொல்லணுமா, நாங்கள் ஒரு காலம் ஷிர்க் செய்ய மாட்டோம், இணை வைக்க மாட்டோம். இதை ஏற்றுக்கிறீங்களா? நம்ம 2 பேரும் ஏற்றுக்கணும். சரியா? நாங்கள் அந்த கொள்கையில் இருக்கிறோம். இல்லை நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்களா? அப்போ நாங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் காஃபிர்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவன் ஏற்றுக்க போகிறான். அவனுக்கு எதுக்கு மற்ற மார்க்க சட்டங்களை பற்றிலாம் அவனுக்கு தேவை? அவன் பின்பற்றவே போகிறதில்ல. அவனுக்கு எதுக்கு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கணும்? அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கணுமா? அதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. பின்பற்ற வேண்டியது நாம். அவன் பின்பற்றினால் கூட அவனுக்கு நன்மை கிடைக்காது. எப்படி? முஷ்ரிக்காக காஃபிராக இருக்கிறவன் அவன் மார்க்கத்தில் 4 விஷயத்தை எடுத்து பின்பற்றினா கூட அவனுக்கு நாளைக்கு நன்மை கிடைக்குமா, இல்லை சொர்க்கம் போயிடுவானா? அவன் முஷ்ரிக் காஃபிராக இருக்கிறான். அவன் என்ன அமல் செய்தாலும் அதுக்கு அல்லாஹ்வோட நாளைக்கு கூலி கிடைக்காது. எல்லா அமலும் அழிஞ்சிரும். ஏன்னு கேட்டால் ஷிர்க்கு எல்லாத்தையும் அழிச்சிரும், நன்மைகளை பாழாக்கிடும். ஆகவே தாவாவில் இந்த அடிப்படை, இது ஒரு உசூல்களில் ஒன்று. தாவா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம்தான் துல்லியமாக இலக்கை நோக்கி இருக்கணும். மற்ற திசை திருப்புதல், தேவையில்லாத பேச்சுக்கள், இது எல்லாத்தையும் விட்டுறணும். இது ஒரு அடிப்படை. ஆகவே இதைத்தான் பொதுவான விஷயம் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான். அப்போது அல்லாஹ்வை தவிர யாரையும் கடவுளாக்க கூடாது என்று சொல்றதின் மூலமாக அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போல எந்த ஒருத்தரையும் கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹ்வை வணங்குவது போல அவரை வணங்குவதும் சட்டமியற்றும் அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைப்பதாக ஆகிவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் அவங்க இப்படித்தான் அவங்க கற்பனையில் ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, வானங்கள் மொழி அதிகாரம். சொல்லப்போனால் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த ஆதாரம் இல்லை. அவங்க இவங்களை விட்டு தூய்மையானவங்க. ஆனால் அவங்களுடைய பாதிரியார்கள் இருக்காங்கல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல யூதர்களுடைய குருமார்கள், இந்த குருமார்களிடம் இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதனால தான் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சூரா தௌபாவுடைய ஆயத்தில் கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும்போது, நாங்கள் எங்களுடைய பாதிரிமார்களை வணங்கலையேன்னு சொன்னாங்க. சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டாங்க, உங்களுடைய பாதிரிமார்கள், குருமார்கள் அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை தடுத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அல்லாஹ் தடுத்த ஒன்றை அனுமதித்தால் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் தானே? ஆமாம் என்று சொன்னார். ஏன்னா அவர் முதல்ல கிறிஸ்தவராக இருந்தவர், அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ரசூலா சொன்னால் அதுதான் நீங்கள் அவங்கள வணங்கினதா அர்த்தம். அப்போ அவங்கள இபாத் செய்தீங்க. அப்படி அந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் வேறு எந்த ஒருவருக்கும் நாம் தரமாட்டோம் அப்படிங்கிறதையும் வாக்குறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொதுவான விஷயத்தின் பக்கம் வாங்கன்னு கூப்பிடும்போது அதையும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் நம்முடைய வணக்கத்திற்குரிய ரப்புகளாக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அவங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நாங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் ஆதாரமாக இருங்க. அதாவது இது ரசூலுல்லாஹ் சொல்கிற இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா முஸ்லீம் ஆயிடுவாங்களே, அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த ஆதாரங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தெளிவான விளக்கத்தை நமக்கு முன்வைக்கின்றன.
என்று ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போது நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கின்ற முஸ்லீம்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் மகத்துவமிக்க கலிமாவை புறக்கணித்தல், அசத்தியத்தில் பிடிவாதமாக இருத்தல் ஆகிய அவர்களின் செயலை விட்டு விலகிக் கொண்டவர்கள் என்பதை அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிடணும். எப்படி? நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சரியாக சொல்லி அதன்படி நடக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆதாரம், நீங்கள் இதை மறுத்தவங்களுக்கு ஆதாரமாக இருங்க, அதுக்கு சாட்சியாக நீங்கள் தான் ஆயிடுறீங்க, நாங்கள் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறோம் அல்லாஹ் தஆலா.